பிரைஸ் ரெடி, ஸ்டேஜ் ரெடி. ஆனா நம்ம சின்னு எங்க? காலையில மணி 8 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சின்னு எந்திரிக்காம நல்லா தூண்டிட்டே இருக்கான். டிராயிங் காம்படிஷன் நாள்னு தெரிஞ்சும் சின்னு மெதுவா கலர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னும் நேரம் இருக்குன்னு நினைச்சான். சின்னு, ரிப்போர்ட்டிங் டைம் 8:30. இன்னும் நீ ஸ்கூலுக்கு ரெடியாகாம என்னதான் பண்ணிட்டு இருக்க சின்னு? டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடியாகி வான்னு அம்மா சின்னுவ கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் அம்மா, வரேன்னு சின்னு சொன்னான். எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சின்னு பள்ளிக்கு போனப்போ கேட்ல இருந்த போர்டு சொன்னது, என்ட்ரி க்ளோஸ்ட். ஒரு நிமிஷ தாமதம், ஒரு பெரிய வாய்ப்பு போச்சு. டீச்சர் வந்து என்ட்ரி டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனி உனக்கு என்ட்ரி கிடையாது அப்படின்னு சின்னு கிட்ட சொல்லிட்டாங்க. ஹால்குள்ள எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியா டிராயிங் போட்டாங்க. சின்னு ரொம்ப சோகமா வெளியில நின்னுட்டு இருந்தான். அங்க வச்சிருந்த பிரைசஸ் பார்த்து அவன் இன்னும் கவலைப்பட்டான். டைம் மதிக்காதனால தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காலையில அவன் பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். சின்னு பிராக்டிஸ் பண்ணின டிராயிங் ஃபைல் மட்டும் பயன்படாம போயிடுச்சு. சின்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டான், திறமை இருந்தாலும் நேரம் மதிக்கலனா வெற்றி கிடைக்காது. அந்த நாள்ல இருந்து சின்னு மாறிட்டான். அடுத்த காம்படிஷனுக்கு எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப சீக்கிரமா சின்னு ஸ்கூலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நேரத்தை மதிக்க ஆரம்பிச்சான். நேரத்தை மதிப்பவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். குட்டீஸ், நேரம் தவறாதீங்க, வாய்ப்பை தவற விடாதீங்க. இதே மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் டெய்லி வேணுமா? அப்போ நம்ம ஜஸ்ட் ஹாப்பி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை குட்டீஸ்.